ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க சரீரத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய படிப்பில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வார்த்தையை இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். காரணம், தம்பி மரித்து போயிட்டான். இப்ப இயேசு 4வது நாள் கல்லறைக்கு பக்கத்துல வந்திருக்கிறாரு. கல்லறைக்கு பக்கத்துல வந்திருக்கிற இயேசு கண்ணீர் விட்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அழுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த கல்லறையின் இடத்திற்கு இயேசு வந்து கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தை, 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, சரீரம் நாற்றம் எடுத்து போயிருக்குமே, நாற்றம் எடுக்குமே என்று சொன்ன உடனே இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த நிமிஷத்திலேயே கல்லை புரட்டினார்கள். கல்லுக்கு பின்பாக, கல்லுக்கு மறைவாக, கல்லுக்கு அடுத்து ஜீவன் இருக்கிறது. கல் என்கிற அந்த தடையை கர்த்தர் அந்த நாளிலே அகற்றினார். கல் என்கிற அந்த தடையை கர்த்தர் அகற்றினார். இந்த நாளிலே இயேசு உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். இயேசு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன தடை இருக்கிறது, அந்த என்ன கல் இருக்கிறது, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க வாழ்க்கையில எதிர்காலத்திற்கு என்ன கல் இருக்கிறது? கல் என்கிற அந்த தடையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே அவர் புரட்டி போட போகிறார். கல்லுக்கு பின்னாடி ஜீவன் இருக்கிறது. கல்லுக்கு பின்னாடி ஆசீர்வாதம் இருக்கிறது. கல்லுக்கு பின்னாடி உயிர் இருக்கிறது. கல்லுக்கு பின்னாடி ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த நாள்ல கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டி போடுங்க. அது நாறி போகுமே என்றால், நாறி போனா என்ன, நார் செத்து போனா என்ன, செயலிழந்து போனா என்ன, தேவனுடைய மகிமையை நீ பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் ஆசீர்வாதம், ஐயோ கை நழுவி போயிடுச்சு, வந்ததை விட்டுட்டேனே, சுதந்திரிக்க முடியலையே, என்னால பெற்றுக்கொள்ள முடியலையே. நிறைய பேர் சொல்றீங்க, கை நழுவி போன காரியங்களை கர்த்தர் மறுபடியும் துளிர்க்க பண்ணுவார். இன்னைக்கு தடையை கர்த்தர் அகற்றுவார். தடையை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு தடைக்கு பின்னாடி ஆசீர்வாதம் இருக்கிறது. உபத்திரவத்துக்கு பின்னாடி தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அன்னைக்கு செங்கடல் உபத்திரவம், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் 2ஆய் பிளந்ததை பார்த்தார்கள். தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். யோர்தான் அவர்கள் கடந்து போக முடியாதபடி உபத்திரவம், ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே யோர்தான் 2ஆய் பிளந்தது, வெட்டாந்தரையாய் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கும் போது வந்த தடை தான் யோர்தான், வந்த உபத்திரவம் தான் யோர்தான். ஆனால் அந்த உபத்திரவத்திலே தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். நீங்க இன்னைக்கு என்ன உபத்திரவத்தின் வழியாய் நீங்க கடந்து வருகிறீங்களோ, அந்த உபத்திரவத்தின் பாதையிலே தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
போகிறீர்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அன்னைக்கு கல்ல புரட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு கல்ல புரட்டி போட்ட போது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா. மரித்து போன லாசரு கல்லறையை விட்டு வெளியே வந்தான். இன்னைக்கு இயேசு உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த தடையை கர்த்தர் புரட்டி போட போகிறார். உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். உங்க செத்து போன உறுப்புகள் உயிரடைகிறத நீங்க பார்ப்பீங்க. செத்து போன உறுப்புகளை நீங்க உயிரடைகிறத நீங்க பார்ப்பீங்க. உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். சகோதரர் செல்வராஜ் அவர் கூட்டுறவு பேங்க்ல செக்ரட்டரியா இருக்கிறாரு. சுந்தரபாண்டியம் என்கிற ஊருக்குள்ள விசேஷித்த விதமாய் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மரண படுக்கைக்கு போய்விட்டார். பல லட்சங்கள் செலவழித்தார்கள். கடைசியா ஒரு டாக்டர்கிட்ட நான் தான் கூட்டு போயிருந்தேன். வத்ராப்ல அவரை கூட்டு கொண்டு போயிருந்தேன். ஆட்டோல படுக்கையா இருந்தார். டாக்டர் சொன்னார், இவர் மரித்து போய்விடுவார். அவருடைய 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. இவருக்கு கொரோனா அட்டாக் ஆகிவிட்டது. மூச்சு திணறல் இருக்கிறது. நீங்க மேல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, பல லட்சங்களை கையில வைத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட பேசும்போது, இவர் இனிமேல் பிழைப்பது கடினம், 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. கொரோனா, மூச்சு திணறல், பல பிரச்சனைகள் அவருக்கு வந்து விட்டது. உடனே அவங்க குடும்பத்தார் அழுதாங்க. அவங்க குடும்பத்துக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் வருகிறேன், சேர்ந்து ஜெபிப்போம் என்று. வீட்டுக்கு போன போது மரித்து போன கிட்னி, மரித்து போன அவருடைய சரீரத்தை கர்த்தர் உயிரடைய செய்தார். எப்படின்னு நினைக்கிறீங்க? நைட் 8:45 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 அசுத்தாவிகள் அந்த சகோதரருக்குள்ளாக, செல்வராஜுக்குள்ளாக இருந்தது. 2 கிட்னியும் செயலிழக்க வைத்தது. அவருடைய சரீரத்தில் மூச்சு திணறலை கொண்டு வந்தது. 2 ஆவிகளும் நைட்டு ஒரு 1:45 மணிக்கு நான் வெளியே போகிறேன் என்று அது சொல்லிவிட்டு போனது. அந்த நிமிடமே அந்த மரித்து போன கிட்னியை கர்த்தர் உயிரடைய செய்தார். அந்த நிமிடமே இயேசு மூச்சு திணறலை மாற்றி போட்டார். சரியாக அந்த சகோதரர் ஒரு 10 நாட்களிலே மறுபடியுமாய் தன்னுடைய வேலைக்கு திரும்பினார். இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பிசாசின் மூலமாய் உங்க வாழ்க்கையில உறுப்புகள் செத்து போயிருக்கலாம். ஒருவேளை இயற்கையாகவே உங்க சரீரத்தில் உறுப்புகள் செத்து போயிருக்கலாம். என்ன உறுப்புகள் செத்து போனாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். மரித்து போன உங்க கிட்னியை அவர் தொடுவார். மரித்து போன நுரையீரலை அவர் தொடுவார். மரித்து போன இருதயத்தை அவர் தொடுவார். மரித்து போன மூளையை கர்த்தர் தொடுவார். உங்க மூளையில் இருக்கிற பிளாக்கை கர்த்தர் மாற்றுவார். உங்க இருதயத்தில் இரத்த குழாய்கள் இருக்கிற அந்த அடைப்பை கர்த்தர் மாற்றுவார். நுரையீரல்ல இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய இடுப்புல இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். உங்க மூட்டு பகுதியில் இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீ ஆண்டு காலம் எல்லாம், வாழ்நாள் எல்லாம் நீ மாத்திரை தான் சாப்பிடணும், நீ மாத்திரை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவங்க அருகில் வந்து நிற்கிறார். என்ன தடையா இருந்தாலும் அந்த தடையாகி அந்த கல்லை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புரட்டி எறிய போகிறார். ஆண்டவர் வாழ்நாள் எல்லாம் மாத்திரை சாப்பிடணும் சொன்ன அந்த டாக்டருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். மரித்து போன உங்க பிசினஸ் கர்த்தர் இன்னைக்கு உயிரடைய பண்ண போகிறார். உங்க பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இழந்த வாடிக்கையாளர்களை திரும்ப தருவார். புது வாடிக்கையாளர்களை திரும்ப தருவார். புது வாடிக்கையாளர்களை கர்த்தர் உங்க பிசினஸ்ல தந்து உங்க பிசினஸை கர்த்தர் செழிக்க பண்ண போகிறார். என்ன தடையா இருந்தாலும், அந்த தடை பிசாசின் மூலமாய் வந்ததா இருந்தாலும், இந்த நாள்ல கர்த்தர் அந்த தடையாகிய கல்லை உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க வியாபாரத்தை விட்டு, உங்க படிப்பை விட்டு கர்த்தர் அகற்ற போகிறார். மரித்த லாசருவை ஒரே ஒரு வார்த்தையிலே கல்லறையின் அருகே வந்து, லாசருவே வெளியே வா என்று உயிரடைய செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவர்
உங்க என்ன காரியம் மரித்து போயிருக்கிறதோ அவர் இன்னைக்கு அந்த காரியத்தை பார்த்து பேசி இன்னைக்கு உயிரடைய பண்ண போகிறா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும், ஹோமியோபதி, சித்தா வைத்தியம், எத்தனையோ வைத்தியங்களை பார்த்தாச்சு. ஆனாலும் இன்னும் என்னோட இரத்தப்போக்கு இன்னும் நிற்கவில்லையே, என்னோட இரத்தப்போக்கு இன்னும் நிற்கவில்லையே, நான் மரித்து போய் விடுவேனா? ஐயோ இல்லை, என் உயிர் போயிருமா? நான் என் பிள்ளையை பார்க்க முடியாதா? நான் பாதி வயதிலேயே மரித்து போயிருவேனா என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, இப்பொழுதே உங்களுடைய இரத்த போக்கை கர்த்தர் இப்பொழுது ஸ்டாப் பண்ணுகிறார். அந்த இரத்தத்தை உறிஞ்சு குடித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் இப்பொழுது உங்க சரீரத்தை விட்டு, உங்க உறுப்புகளை விட்டு துரத்துகிறார். இந்த நிமிஷமே உங்களுடைய இரத்த போக்கு இப்பொழுது ஸ்டாப் ஆகிறது. இப்பொழுதே இரத்த போக்கு ஸ்டாப் ஆகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. படிக்கும் போது ஹல்லேலூயா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு வாலிப பிள்ளை படிக்கும் போது எப்பொழுதெல்லாம் படிக்க நான் புஸ்தகத்தை திறக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய உச்சன் தலையில ஒரு குத்துகிறது போல, ஒரு ஊசியை வைத்து குத்துகிறது போல ஒரு வலி வருகிறது. அந்த நிமிடமே பாட புஸ்தகத்தை மூடிவிட்டு நான் சுருண்டு விடுகிறேன். இந்த தலைவலியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த தளபாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? இயேசுவின் அருகில் நிற்கிறார். இயேசுவின் தலை பகுதியை தொடுகிறார். அவருடைய கரம் தொடுகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் குத்தி கொண்டிருந்த அந்த சாத்தானுடைய கரம் துண்டிக்கப்படுகிறது. தலைவலி முற்றிலும் மறைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்புல முன்னேற முடியாதபடி தடை செய்த அந்த பிசாசை கர்த்தர் இப்பொழுதே உன்னை விட்டு துரத்துகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்ணை மூடினாலே எனக்கு கெட்ட சொப்பனங்கள் வருகிறது. கண்ணை மூடினாலே கெட்ட சொப்பனங்கள் வருகிறது. என்னுடைய தூக்கமெல்லாம் மரித்து போய்விட்டது. ஐயோ, எனக்கு ஒரு நாள் தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், தூங்கும் போது கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து, கெட்ட காட்சிகளை கொண்டு வந்து உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிற அந்த பிசாசை கர்த்தர் இப்பொழுது துரத்துகிறார். மரித்து போன உங்க தூக்கம் இனிமே நல்லா நீங்க தூங்க போகிறீங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அந்த நித்திரை இன்பமா இருக்கும். இந்த ராத்திரி வேளையில நல்ல நித்திரையை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையாகிய அந்த கல்லை கர்த்தர் இப்ப புரட்டி போட்டு தேவனுடைய மகிமையை பார்க்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் 9:15 மணி முதல் 9:30 வரை நடக்கிற இந்த வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.